ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் சில ப்ளம்பிங் ஒர்க்கை பார்க்க முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எந்த ப்ளம்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் தண்ணி வர மெயின் வாலை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்க்க போகிற ஒர்க்குக்காக இந்த பொருட்கள் எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்தேன். நம்மளில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொருட்களோட பேரே என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம கடையில் போய் எப்படி அதை வாங்கி எப்படி நம்ம அந்த ப்ளம்பிங் ஒர்க்கை பார்க்குறதுன்னு தெரியாது. பேசிக்கான சில ப்ளம்பிங் ஒர்க் பார்க்குறதுக்குள்ள சில பொருட்களோட பேரை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக அந்த ஒர்க்கை நீங்கள் பார்த்துட முடியும். அதுக்கு முக்கியமாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பைப் இருந்தால் போதும். இது எங்கள் வீட்டு டாய்லெட். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பாருங்கள். நம்ம வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஹேண்ட்செட் இருக்குது. அந்த ஹேண்ட்செட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக லீக் ஆகுது. அந்த மாதிரி லீக் ஆகிற சமயத்தில் நம்ம அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு வால்வ் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி வால்வ் கொடுத்துருந்தா நம்ம அதை அடைச்சி நம்ம ஈஸியாக இந்த மாதிரி லீக் ஆகும்போது அடைச்சி வச்சுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச அந்த ப்ளம்பர் இந்த மாதிரி டைரெக்டாக கொடுத்துட்டாரு. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஹேண்ட் ஹோஸை கனெக்ட் பண்ணியிருக்கணும். அவர் என்ன அவசரம்னு தெரில, டைரெக்டாகவே கொடுத்துட்டு போயிட்டார். இதனால் எனக்கு அந்த பைப்பில் லேசாக லீக் ஆகிட்டே இருந்துச்சு. அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரில. அதனால் நானே அந்த ஆங்கிள் வால் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். அதோட விலை 120 ரூபா தான். அடுத்ததாக அந்த ஹேண்ட் ஹோஸையும் கலட்டிட்டேன். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹச் நிப்பிள் அப்படின்னு ஒன்று கொடுத்து அதில் தான் அந்த ஹேண்ட் ஹோஸை மாட்டியிருக்காங்க. அந்த ஹச் நிப்பிளையும் நான் இப்போ கலட்டுறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான இடம். அதனால் என்னால் ஈஸியாக கலட்ட முடியல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கலட்டினேன். அந்த பக்கத்துலேயே செவர் இருக்கனால அந்த ஆங்கிள் வால்வை என்னால் ஈஸியாக மாட்ட முடியாது. பாருங்கள், சைடில் ஒரு செவர் இருக்குது. அதனால் நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி, இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு நிப்பிள். இந்த நிப்பிளோட நீளம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. இப்போ இதில் நான் டெஃப்லான் டேப்பை சுற்றி அங்கே ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு FTA இருக்குது, அதில் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் லென்த் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பக்கத்தில் செவர் இருக்குது. அதனால் நம்மளால் அந்த ஆங்கிள் வால்வை அந்த இடத்துல மாட்ட முடியல. அதனால் ஒரு நிப்பிள் போட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஈஸியாக அந்த ஆங்கிள் வால்வை அங்கே மாட்டிடலாம். இப்போது அந்த நிப்பிளோட அடுத்த எண்ணில் பார்த்திங்கன்னா திரும்பியும் டெஃப்லான் ஷேப்பை சுற்றிக்கிட்டேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு கப்ளிங். இது எல்லாமே GIயில் உள்ளது. இந்த கப்ளிங்கை அந்த நிப்பிளோட அந்த சைடில் நான் மாட்டிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கையாலே டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல் டைட் வைக்கிறதுக்காக நம்ம பைப் ரெஞ்சை யூஸ் பண்ணி ஃபுல் டைட் வச்சுக்கலாம். இப்போ அந்த கப்ளிங் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா வரும். அந்த நிப்பிள் ஒரு 20 ரூபா வரும். நம்ம அந்த ஆங்கிள் வால் வாங்கி வச்சுருக்கோம், அது ஒரு 120 ரூபா வரும். மொத்தமே கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாயில் நம்ம எல்லா வேலையுமே பார்த்து முடிச்சிடலாம். இதுவே நம்ம ஒரு ப்ளம்பரை கூட்டி இந்த ஒர்க்கை பண்ணோம்னா அவங்க எவ்வளோ காசு கேட்பாங்க நீங்களே யோசித்துக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக இந்த வேலையை செய்யணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்களே செஞ்சிடலாம். இப்போ நான் அந்த கப்ளிங்கையும் டைட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இந்த ஆங்கிள் வால்வை நான் எடுத்துக்கிட்டு அதுலேயும் டெஃப்லான் டேப் சுற்றிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சு கப்ளிங்கில் இந்த 1/2 இன்ச் ஆங்கிள் வால்வை நான் மாட்டி டைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி PVC ஐட்டத்தை டைட் பண்ணும்போது நம்ம கையாலேயே டைட் பண்ணிக்கலாம். இதுக்கு பைப் ரெஞ்ச் அப்படின்னு கூட தேவையில்லை. நம்ம GIயில் உள்ள ஏதாவது ஒரு பொருளை டைட் பண்ணுறதுக்கு தான் பைப் ரெஞ்ச் யூஸ் பண்ணணும். இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு கையிலேயே ஈஸியாக டைட் பண்ண முடியும். கடைசியில் கொஞ்சம் நீங்கள் பைப் ரெஞ்சை போட்டு லேஸாக டைட் பண்ணிங்கனாலே ஃபுல் டைட் ஆயிரும். பொதுவாக லீக்கேஜ் இருக்காது. இப்போ நான் அந்த ஆங்கிள் வால்வில் என்னோட அந்த ஹேண்ட்செட் ஹோஸை மாட்டுறேன். பாருங்கள், இப்போது அந்த ஹோஸில் ஏதாவது லீக்கேஜ் வந்தால் கூட இந்த ஆங்கிள் வால்வை மூடுறதன் மூலமாக ஈஸியாக நான் அந்த லீக்கேஜை அரெஸ்ட் பண்ணிட முடியும். கொஞ்சம் ஃபுல் டைட் வைக்கிறதுக்காக பைப் ரெஞ்ச் யூஸ் பண்ணி நான் ஃபுல் டைட் வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோவை என் கூடவே நின்று எடுத்தது எங்கள் பாப்பா தான். அவளுக்கு இந்த டைமில் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாருங்கள், இப்போது அந்த ஆங்கிள் வால்வை ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட ஹேண்ட்செட்டில் தண்ணி வருது. நம்மளுக்கு தேவையில்லை அப்படி இல்லாட்டி லேசாக அந்த ஹேண்ட்செட்டில் லீக் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த வால்வை அடைக்கிறதன் மூலமாகவே இந்த லீக்கேஜை நிப்பாட்டிட முடியும். இந்த வால்வ் அந்த இடத்துல ரொம்ப அவசியமாக இருக்க வேண்டியது தான். ஏன்னா எங்கள் ப்ளம்பர் அதை வைக்காமலே மாட்டி விட்டு போயிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா நானே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புதிய விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.